மாடு கிடலாம் அத்துட்டு போகுது. என்ன சுதி தெரிஞ்சா நான் ராஜவாட்டு போட்டுருப்பேன். என்ன மச்சான்? என்ன முருகா ஆல்ரவுண்டுக்காரன் பான் பீடா கடை வச்சிருக்கானே என்ன? வாங்க மாப்பிள்ள வாங்க. வணக்கம் போய் எங்கிட்டு ராவிட்டு இருக்கேன் முருகன. ஹலோ ஹலோ உனக்கு இன்னும் 1 மணி நேரம் தான். ஜெய் சக்தி ஆடியோஸ் திருப்புண்ணவாசல். அருமை அருமை. ஹேலு ஹேலு அவருக்கு மட்டும் நல்லா ஏத்தியா ஐயனே எப்பா சிவகாமி நேசனே எங்களை அருள் புரியும் தில்லை வல்ல நடராஜனே கல்லிசரி காளி முனியனே சொன்ன சமயனே ஆளுயர விச்சருவா என் 18ஆம் படியாட்டா அசையாதுடா கிநாட்டு புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் இடமணியே மேமாட்டு நீ தங்கியிருந்தது வட்டாயுரணி ஏ பாண்டி முனி சீன தூக்குறாங்களே. தங்கியிருப்பது வட்டாயுரணி ஏ பாண்டி முனி மறுபடி சீனா தூக்குறாங்களே. ஒத்த கால ஜப்பானி ஹலோ ஹலோ ஹேலு 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 ஆனங்க அம்மா அம்மா தேவி பாவனமதலிய படரஜினி தலையே ராஜந்தளி தேவி மீனாட்சி அம்மா அம்மா தெம்கிட தாளமுதங்கம் தெம்கிட மாதமுதங்கம் பிரம்மாதாண்டவனே தாண்டவனே சங்கரி தாண்டவமே தெந்திக தோடி சுருதகதாடி கல்யாணம் வந்தே தாண்டவனே தாண்டவனே சங்கரி தாண்டவமே சங்கரி நாடகமங்கல நாடக போட்டிட சோமசுந்தர நீ கல்யாணம் வந்தே தாம்பவனே தாண்டவனே சங்கரி தாண்டவமே சங்கரி. जग जननी सुगवाणी कल्याणी जग जननी सुगवाणी कल्याणी जग जननी सुगवाणी कल्याणी जग
जननी सुगवाणी कल्याणी जग जननी सुगवाणी कल्याणी जग जननी सुगवाणी कल्याणी जग जननी सुगस्वरूपिणी मधुरवाणी सुगस्वरूपिणी मधुरवाणी सुगस्वरूपिणी मधुरवाणी सुर्गनादर मनम महिलुमिनाची मनं महिलुमिनाची सुर्गनादर मनम महिलुमिनाची सुर्गनादर मनम महिलुमिनाची जग जननी सुगवाणी कल्याणी जग जननी पांड्य कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पेंडुमरम सरे सुगवाणी कल्याणी जग जननी सुगवाणी कल्याणी जग जननी सुगवाणी कल्याणी जग जननी வணக்கம். நன்றி நன்றி. ஹலோ ஹலோ. ஓம் சக்தி ஓம் சக்தி மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு
நெத்தியில திருநீரு நெஞ்சத்தில அவ பேரு ஆயிரங்கள் உடையவளே அடைக்கலம் என பாடுனே சோழமனமே இளநீ ஆகுமுடனே சமயபுரத்தில் அமயம் ஏக்கம் கொள்ளாதே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே மனமே மனமே மயங்காதிரு கருமாறி தாய் மடி தீர்ந்திடு திருமேனியில் கருணாகமை புரண்டாடுதே அது கரையேற பழகாலம் வழி தேடுதே திருமேனியில் கருணாக புரண்டாடுதே அது கரையேற பழகாலம் வழி தேடுதே மனமே கண்மூடி புரண்டாய் திருக்கோடி அம்மா மகமாயி அவளது மடித்தே ஓடி ஒரு வார்த்தை பேசாததே காயும் பயிர் போல் முகவாட்டமே நம் பொன்னியாறு அன்னை மன் தேக்கம் கொள்ளாதே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே மனமே மனமே மயங்காதிரு கருமாறி தாய் மடி தீர்ந்திடு கருவேப்பிலை ஒரு நாளில் கருகாகுமே நம் கருமாறி வேப்பிலையும் மருந்தாகுமே கருவேப்பிலை ஒரு நாள் கருகாகுமே நம் கருமாறி வேப்பிலை மருந்தாகுமே சருகாய் உணர்வதும் மருந்தாய் வாழ்வதும் மனமே உணது வசம் உரைப்பது சமயபுல் ஆயி மகமாய் சரணாலயம் தேடி வருவோர்க்கு நிழலே தரும் உன் கவலை எடுத்து காலில் சாந்தம் உண்டாகும் ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே மனமே மனமே மயங்காதிரு கருமாறி தாய் மடி தீர்ந்திடு நெத்தியில திருநீரு நெஞ்சத்தில அவ பேரு ஆயிரங்கள் உடையவளே அடைக்கலமீன பாடுடனே போல மனமே இளநீராகுமுடனே சமயபுரத்தில் அமயம் இருக்கு ஏக்கம் கொள்ளாதே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னால் நலமாகுமே ஹலோ கல்யாணமீடம் கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே தொடரென ஒளியின் பரவிய பொழுது நாதா அறிந்தேனே உள் ரூபமீதா சங்கர தங்கர தாம்பவி தங்கர தலாதிவா தங்கர கைலாய கோலம் அதை காகின்ற கல்யாணமீடம்
சிவனே போற்றி, ஓம் மகேஸ்வரனே போற்றி, ஓம் சம்புவே போற்றி, ஓம் லிங்கேஸ்வரனே போற்றி, ஓம் சதாசிவனே போற்றி, ஓம் சிவசிவநாதா போற்றி, ஓம் மகேஸ்வரனே போற்றி, ஓம் சம்புவே போற்றி, ஓம் லிங்கேஸ்வரனே போற்றி, ஓம் சதாசிவனே போற்றி. பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞான ருத்ராட்சம் வாழ்வில் ஆடும். பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞான ருத்ராட்சம் வாழ்வில் ஆடும். படிகலிங்கேஸ்வரா சொருண ஜெகதீஸ்வரா, படிகலிங்கேஸ்வரா சொருண ஜெகதீஸ்வரா, முந்தன் பொற்பத பூணில் தேடிய வேடியா கரிந்தேனே உள் பாதம் சாமி. தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததா சிவா, தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததா சிவா. சிவனே உள் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண வீடம். மகாரூபனை போற்றி, ஓம் மித்ரூபனை போற்றி, ஓம் லோகபாலனை போற்றி, ஓம் நீலகண்டனை போற்றி, ஓம் உமாபதையை போற்றி, ஓம் சர்வேஸ்வரனை போற்றி, ஓம் மகாரூபனை போற்றி, ஓம் மித்ரூபனை போற்றி, ஓம் லோகபாலனை போற்றி, ஓம் நீலகண்டனை போற்றி, ஓம் உமாபதையை போற்றி. லிங்காச்சடம் சொல்லினாலும் லிங்காத்தடம் சொல்லினாலும் ஞானவில் வாசகம் பாடி போற்றி. தெய்வ திருவாசகம் தெய்வ தேவாரமும், தெய்வ திருவாசகம் தெய்வ தேவாரமும், நாளும் ஓதிட ஓதிட ஓமிடம் ஐயா உன்னை காட்டும் ஒரு வாழையீதா. தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததா சிவா, தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததா சிவா. சிவனே உள் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண வீடம். கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, இன்னும் தொடர்ந்த ஒளியின் பறவைய பொழுது போதாதா அறிந்தேனே உள் ரூபமீதா. தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததா சிவா, தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததா சிவா. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகா. சரிகமத பகமதரிதா நிதரினி தனிதத பதனிப மபதமாக ஆ ஆ ஆ சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி, சொக்க புண்ணில் வாச்ச பெங்கினே, சொப்பனத்தில் இன்றும் முன்புருவம் சுற்றி சுற்றி வந்து கண் பொருத்தும். சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ, சொக்க புண்ணில் வாச்ச பெங்கினியோ, சொப்பனத்தில் இன்றும் முன்புருவம் சுற்றி சுற்றி வந்து கண் பொருத்தும். சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சொக்க புண்ணில் வாச்ச பெங்கினியே. ஜாதி பூவை ஒரு ஜாதி வேதமில் நீதான் பறிக்க, ஆதி நாளில் எந்த ஜாதி ஏது
மாறிடுமோ ஓ சொக்கனுக்கு வார்த்த சுந்தரி சொக்க புண்ணில் வார்த்த வெங்கினி மீண்டும் மீண்டும் இரல் தீண்டு தீண்ட ஏதோ மயக்கம் வாரி வாரி ஒரு வள்ளல் போல ஏன் தயக்கம் மோகம் நீ வளர்க்க மேனிதான் பெயர்க்க பார்ப்பார் நடுக்கம் ஆரம்பம் இனிய வேதனை தரும் பாவா நிறுக்கம் வேகம் வேகம் இந்த வாலிபமே வேண்டும் வேண்டும் இல்ல ஆனந்தமே ஓ சொக்கனுக்கு வார்த்த சுந்தரே சொக்க புண்ணில் வார்த்த பெங்கிலே சொப்பனத்தில் என்றும் ஒன்றொருவம் சுட்டி சுட்டி வந்து தன் பொருத்தும் நன்றி 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 கோமாளி 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 ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரும் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயமாரே அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமம் மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல இருக்கு எனக்கு ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் கண்ணாடியை கலட்டும் 13 ரூபாய்க்கு வாங்கினது ஒரு மஜிதும் தெரிய மாட்டேங்குது 13 ரூபாய் மாப்ள அருமையான மை செட்டு உண்மையிலேயே நான் என்னமோ நினச்சி வந்தேன் 300 கிலோமீட்டர் போகிறேமே மை செட்டுக்கார எப்படி இருக்குன்னு நினச்சேன் சூப்பரியா அருமை டெய்லி எங்களோட வர்றியா கரிச்சோறு போடுறேன் ஜெயசக்தி ஆடியோஸ் திருப்புணவாசல் உண்மையிலேயே இன்றைய உள்ள இளைஞர்கள் நினச்சா பெரியவங்களுக்கு அப்புறம் அவங்க தான் நாட்டில் சாதிக்கிறாங்கன்னு நினச்சேன் ஒவ்வொரு துறையிலையும் இன்னைக்கு இளைஞர் சாதிக்கிறாங்கன்னு உதாரணம் ஜெயசக்தி ஒளிபொலி நிலையத்தாரர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 3 தடவை சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கூட தர மாட்டேறியா என்ன ஹலோ சார் போவீங்க அப்புறம் எக்கோ வைங்க ஹலோ ஹலோ எப்பயுமே சாமியை நிப்பாட்டி விட்டுதான் மற்ற வேலையை பார்ப்பேன் ஹலோ அன்னை தந்த நான் வணங்கி பொய்யாத நல்லோர் அருமை சபையோர் வணங்கி அருமை சபை வணங்கி பொய்யாத நல்லூர் கிராமத்திலேயே கட்டட கட்டழகி நமக்கு ஓட்ட கோயில் காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவோ
போட்ட கோயில் காளியம்மா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி நமக்கு காளியம்மை வாசல் அடியும் குங்கும பொட்டழகியாவோ கலியம்ம வாசலகி குங்கும பொட்டலகி சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழமை வளர்த்தத காரி மாட நண்டா போட்டு தாயே ஓடோடி வாமா சாரட்டு வண்டி ஓட்டி பொய்யாத நல்லூர் ஆதி கிழமை வளர்த்த காரி மாட வண்டி ஓட்டி நம்ம காரி மாட வண்ட போட்டி சாயங்காலம் போற வண்டியா ஏமாமா கரவலி பொட்டிக்கிட்டே ஏ மாமா நம்ம காளியம்மை வாசலுக்கு எழல மாமா போட்டா கோயில் காளியம்மை வாசலுக்கு எழல மாமோ ஆளு இரவி தருவா 18ஆம் படி பெரிய கருப்புண்டாய் ஏய் அசையாது கீழாக்கு புடியருவா எந்த மீனாக்கி புடியருவா ஆளு இரவி தருவா அசையாது புடியருவா அசையாது புடியருவா நமையால புடியருவா புடியருவா கெட்டவளம் நந்தூருமா யா சாமி கெட்டவளம் நந்தூருமா யா சாமி அந்த 18 படி கருப்பு தான் எனக்கு குலசாமி ராஜா ஊரு திரண்டிருச்சு எவ்வளோ ஒத்துமையாகிருச்சு போல ஒத்துமையாகிருச்சு ஒரு தடஞ்சிருச்சு ஒத்துமை ஆயிடுச்சு ஒத்துமை ஆயிடுச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நடு தடஞ்சிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் ஆமா இந்த 4 பேத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாடுறாள் நல்லா சோத்தை தண்ணிட்டு தூங்கிட்டு வந்து வெதர் தெறிக்க கத்தலாம். ஆனா என்ன வேணாண்ணா இங்கே நோட்டீஸை நீங்கள் போடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டிய அப்போ பெரியப்பு நோட்டீஸ் எங்கே ஓட்டிய நான் வர்றது ஒரு விலைக்கும் தெரியல நாங்கள் வர்றது தெரியல மச்சான். அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த பேசின காசை கொடுங்க. ஒரு 3 மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டை நாடி போயிடுறோம். இப்போ ஏன்னா இங்கே நல்ல மனிதர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே நாடகத்துக்கு நாங்கள் எல்லாம் வருவோம். இங்கே துடியாக இருக்குது இந்த காளியை தான் எல்லாரும் ஜாமியை கும்பிடு. ஐயா அந்த பாடி அங்கே கொண்டு போங்கய்யா. ஐயா கொண்டு போய் கடலில் கொண்டு போய் போட்டுருங்கய்யா. காலையில் நான் தூண்டி முல்லை போட்டு இழுத்துக்கிறேன். ஹலோ 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 மிஸ்டர் சிவப்பு சட்டை மிஸ்டர் பாண்டுரங்கன் மருதமணி அக்கா மயனே ஒழுக்கமா உட்கார். ஏன்னா அமைதியாக உட்காருங்க ஐயா. நல்ல ஊரியா கெடுத்து புறாதியா. மை செட்டு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சேசக்தி ஆடியோஸ் திருப்புண வாசல் அருமையான மை செட்டு. உண்மையிலே இந்த தம்பியெல்லாம் 100 ஆண்டு காலம் இந்த காளி தெரியணும். அதே என்னுடைய ஆசை. ஏன்னா நாடகம் வள்ளிதிரும நாடகம். இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமே சில பேர் வந்திருப்பேன். பொய்யாதனல் நாடகம்ன்றாங்க. யாரோ நடிகர்லாம் வர்றாங்களே நம்ம போய் செத்த பார்த்துட்டு வரணும்னு. பப்புன் டான்ஸ் முடிஞ்சுட்டு யாரும் போகாத அளவுக்கு அப்பு சீமக்கரில் வெட்டி அடங்கப்போ. ஏன்னா நாரதர் வரும்போதெல்லாம் பயந்து கிடக்கு. ஊரில் யாருமே இருக்கிறதில்ல. ஒரு 3 பேர் மட்டும் உட்காந்துருந்தாங்க ஒரு ஊரில். நான் அந்த 3 பேர்த்தில் ஒரு ஆளை கூப்பிட்டேன் இங்கே வாயான்ட்டு. நீ உட்காந்துருக்கியே நாடகத்தை முழுச்சா பார்ப்பியான்னு. அவன் சொன்னேன் இந்நேரத்தில் போனால் என் பொண்டாட்டி அடிப்பா, அதனால பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குன்னு ஒரு ஆள் சொன்னேன். இன்னொரு ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருக்கேன். இந்நேரத்தில் போனேன் அவன் அங்கே நாட்டுக்கு நின்ட்டானே. இவன் எங்கே மண்ணனை குடிச்சு செத்து போனாலே நம்மளை பிடிச்சிக்கிட்டா கோடாங்கி வேற எருக்கலங்க மட்டும் சடா சடான்னு அடிப்பானே. அதுக்கு பயந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கேன். 3ஆவது ஆள் யாருன்னு பார்த்தா அவன் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு 12 ரூபா வேணுமா. 2 ரூபாயை போதையில் எங்கனே மண்ணுக்குள்ளே தொலைச்சி விட்டேன்.
விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போகணும்னு உட்காந்துருக்கேன். இந்த நாடக உலகம் அப்படி இருக்கு. என்னை பார்த்தா ஆத்தாமார்களாம் தாய்மாரெலாம் உட்காந்துருக்கிய. ரொம்ப நன்றி மேடம். இதில் எத்தனை உங்களை புருஷனுக்கு ஜோறு விடாமல் வந்தியோ செச்சுக்கங்க வெக்கம் ஆயிரலாமா. பெண்கள் நாட்டினுடைய நாடு தமிழ்நாடு தாய்நாடு அப்படின்னு பெண்களுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. ஆனால் அந்த பெண்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆம்பளையில் வேகமாக காலாத்திர கிளப்பி விட்டுட்டு பிள்ளைகளையும் ஒரு மஞ்சள் வண்டி வரும் 2 இட்லியை வாயில் திணிச்சு 1 இட்லியை ஊட்டி விட்டு 1/2 இட்லியை நீ தின்னு விட்டு குசி விட்டு போய் உட்காந்து எல்லோரும் சீரியல் பார்க்குறேன். சீரியல் பாருங்கத்தான், அதே உங்களுக்கு கஞ்சி ஊற்றும். சீரியலை பாருங்கள். அந்த சீரியலில் யாராவது செத்து போனால் அங்கன்னு அழுகாத, ஊரோடு போய் நீர்மலைக்கு போயிட்டு வந்து குடத்தை உடச்சி விட்டு கட்டி பிடிச்சி டிவியை அழுதுட்டு கேபிள் வயிறு அத்து விட்டு போ. உங்களுக்கு கருத்து சொல்லியே நான் ஓஞ்சு போனேன். பூரா சிரிக்கிற அனுபவம். ஆனால் உலகத்தில் தமிழன் பாசத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குமா. என் தமிழனுக்கு கோபம் இருக்கும். ஆனால் அவனை மாதிரி குணம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் எந்த மாநிலத்துக்காரனாக இருந்தாலும் தமிழகத்துக்கு வந்தவனே நீயும் பிழைத்து கொள்ள நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகன்னா என் தமிழ் மகன் தான். நீ கைதட்டாத எரிச்ச மசராத்தையா இருக்கு. நாடகத்தை கருத்த தூய்மையை குடிக்குமானே. மற்ற பப்புனு மாதிரி நினைக்காத. நான் கிருசு கட்டவைய எடுத்துக்கிட்டு எரிஞ்சேன் மைக்கை தாண்டா பேசாம. ஆத்தா இந்த உங்கள் வீட்டுக்காரமாக இருக்கா? நீ என்ன பண்ணுறீன்னா காலையில் போய் நல்ல மஞ்சளை தேய்ச்சி குளிச்சு விட்டு உலக்க எடுத்து விதரில் அடிச்சிரு. கலைப்படியா கண்டுக்கிட்டே தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். என்னடா அது உக்குறானா? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வள்ளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். மீது அங்கே விண் மீது கனகே விண்ணார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். விண் மீது அங்கே விண் மீது கனகே விண்ணார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட சிவகங்க எ மானாமதுர எ பாத்தினூர் அட வந்துருச்சு. அட பரம்பக்கூடி அட சத்திரக்கூடி ஒரு டோல்கட்டா அந்த 4 ரோடு அட ராமநாடு அட நேரா போனா அட பாம்பன் பாலம் அட வந்துருச்சு. அட ராமேஸ்வரம் அவர் எங்க இருக்கார்? அவர் தான் பேக்கரும்பு, அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
எல்லாருமே கைதட்டலாம் ப்ளீஸ் 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 கைதட்டுங்க. ஹேலோ ஹேலோ ஹேலோ. இந்த கைதட்டின ஆளுங்க மட்டும் தமிழ்நாடு, அந்த பொம்பளை உரம் கேரளாவா? கைதட்டுங்கத்தா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனிதர். உலக நாட்டுக்கு பயங்காட்டின ஒரு தமிழன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது அவருடைய அறிவையும் அவருடைய படித்த பள்ளியும் கல்வியும் வைத்து அவர் பெருமை சேர்த்தார். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை பெருமை பெருமை. உனக்கெல்லாம் அப்துல் கலாம் யாருன்னு தெரியுமா? கேட்ட கடலில் மீன் பிடிக்க போவாருன்னுவேன். ஏபிஜே அப்துல் கலாம் நன்ன மனுஷன், முதலே செத்துட்டார், இல்லைன்னா நீயே கொண்டிருப்ப. ஆனால் ஐயா ஐயா பேசாமல் இருங்கய்யா ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ பேசாமல் இருங்க ப்ரோ. ப்ரோ என்ன அருமை ஐயா மறைந்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பாடலை பாடியதற்காண்டி அருமை என்ஆர் பசீர் அவர்கள் அருமை மாப்பிள்ளைகளை பாராட்டிய ரூபாய் முதல் முறையாக 51 கொடுத்துள்ளார். ஐயா பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க ஐயா. இதில் 1/2 லிட்டர் போட்டால் நான் இது திருவிழானை தாண்ட ஹேலோ. சரி சரி நன்றி நன்றி. பயந்து உடனே என்ன அலோன்ற வெள்ளப்பொடி வியாபாரி மாதிரி. ஏன்னா முதல்ல நம்ம சொல்லுவோம், இப்போ பயலு பூரா இளவட்டம் பூரா தண்ணியை போட்டு ஆடுறாங்க வாடுறாங்க. இப்போ கிடையாது. இளைஞர் பூரா இன்னைக்கு எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய ஆள் பூரா என்ன பண்ணுறீங்கன்னா இளைஞரோட ஜெட்டு சேர்றேன். முதல்ல சின்ன பையலுக்கு தண்ணி அடிக்கும் போது பெரிய ஆள் போக மாட்டாங்க. ஐயா இளவட்ட பையன் தண்ணி அடிக்கிறானே அங்கே உடனே நமக்கு மரியாதை இருக்குன்னு ஒதுங்கி போனாங்க பெரிய ஆளுங்க. இப்போ இளவட்டம் கம்மாக்கரையில் உட்காந்து தண்ணி அடிக்கிறேன், பெரிய ஆள் போய் கேட்குறேன் எனக்கு 2 ounce ஊற்றுங்கடா. கை வடக்கு வடக்குன்னு உதையுது. அப்புறம் தூக்கி போட்டு தொடையில் மிதிச்சு விட்டேன்னா ஏன் மிதிக்க மாட்டேன்? ஐயா பெரியவங்களுடைய மரியாதை எங்கே இருக்குன்னா, இந்த பொய்யாத நல்லெல்லாம் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் பாட்டம் போட்டேன் காலத்தில் கட்டி காத்தா சாமியாத்தேன் இன்னைக்கு எல்லாருமே போய் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தெய்வத்தெல்லாம் கண்டெடுக்க அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? அதனால் அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 wheeler பைக்கு ஓட்டுற ஆளுகள்லாம் நாடகம் பார்க்க வரும்போது ஒரு ஆளை ஏற்றிட்டு வாங்கண்ணே, 4 பேர் 5 பேரை ஏற்றிட்டு வரையே பூராமே டாட்டாஜி மாதிரி. இதில் என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் ஒரு ஆள்கிட்ட கேள்வேன், பொய்யாத நல்லூருக்கு நாடகத்துக்கு போறியாமல நானும் வர்றேன். வண்டியில் காற்றே இல்லைப்பா, வீலு வேறு கோட்டம் லப்பு லப்புன்னு அடிக்குது. அவன் ஒரு கோட்டரை போட்டவனே அப்புறம் சொல்லுவேன், இன்னும் 4 பேர் ஏறுங்கடா. ஏல்ல வண்டி ஆடுதுண்ட போட மயிறு வண்டி அந்த போதை ஏறிறான். போதை ஏறினா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திருப்புறேன். ஒரு ஆள்னா தமிழ்நாட்டுக்காரனே. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே, உங்கள் 2 wheeler 4 wheeler வச்சுருந்தா அதுக்கான ஆதாரத்தை வைத்து கொள்ளுங்கள் முழுமையாக. யாருக்குமே என் தமிழன் பயப்பட தேவையே கிடையாது. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நண்பர்கள் தான். இந்த வாரு அந்த விசில் அடிக்கிற ஆள் எப்படியும் அவதாரம் கட்டியிருப்பேன், அதே அந்த விசில் முக்கிக்கிட்டு அடிக்கிறிய வீண்டு. அதனால் ஏன்னா திறமையான நடிகர்லாம் போட்டிருக்கீங்க, எல்லாருமே சரியான நேரத்துக்கு வரணும். அதனால் என் கருப்பனை கொண்டு வந்து நிப்பாடி விட்டு நோட்டீஸை படிப்போம். எக்கோ வை. ஹலோ. வடக்கே வளநாடு வாலி கொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா, தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகும் விளையும் சீமை மலையாள சீமை. அங்கே அரசு செய்ய வரக்கூடிய அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. எனக்கு 60 பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே நான் விவரம் தெரிஞ்ச பிள்ளையா செல்லமாக வளர்த்துவாரே. இதுல 60 பிள்ளைகளை ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார மலையாள நாட்டுக்கு தார வாக்குறேன்.
இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 உள்ளையும் மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதன் தாரவாக்கு. இந்த 60 உள்ளையும் மலையாள நாட்டில செல்லமாக வளர்ந்து வரும் காலம். இந்த பிள்ளைகள் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பா இருந்த மலையாள நாடு அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே, இது என்னடா பஞ்சம்? நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்க கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே வாய கட்டி புறம், அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு குண்டு கிராமத்துல இருந்து ஒரு கோடா அங்கே கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாடு விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்கினா அங்க தீயாக மாறுதடா கருப்பு. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு மலையாளத்தை அடைச்சிட்டாண்டா கருப்பன பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மாட்டேங்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பே பெட்டியடா. மலையாள நாட விட்டு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்படி தள்ளாடி வருங்காலம் என் கருப்பனுக்கு தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலையே. கருப்பேன் பெட்டி அலமோதி வரும்போது அழகு மலக்காடு அருவி மலைச்சோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலவன காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம் என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணியிலிருந்து திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா. அலுயர விச்சருவா என் கருப்பே அசையாது புடியருவா. உன் காலுக்கு சலங்க எட்டு உன் இடமணியமே மாட்டு. இந்த பொய்யாத நல்லூர் உள்ள உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாது. நீ அள்ளி கொடுத்த சாம்ப ஒரு அசகு பெசகு வந்துடாம என்னைய நாடு புறம் பேரு வாங்க வச்ச என் கள்ளிசரி காளிமுனி ஐயாடா உத்தாங்கரைய விட்டு கொஞ்ச நேரம் புறப்படுடா பொய்யாத நல்லூருக்கு. உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என் ஜாமிய வணங்கி எந்த கரத்திலும் புனரலாம் கொடியே பொய்யாத நல்லூர் ஓட்டக்கோவில் ஸ்ரீ காளியம்மன் 35ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் RKV நாடக சபையினால் பிள்ளையரந்தல் வடமாடு புகழ் மாவீரன் கரண் நினைவாக சுப வீரகுமார் தமிழன் பொய்யாத நூலைச் சேர்ந்த அன்பு உள்ளம் MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். மற்றும் APJ அப்துல் கலாம் ஐயா பாடலை பாராட்டி பொய்யாத நல்லூர்
சேதுராமன் ஆசிரியர் குடும்பத்தின் நினைவாக NVT மணிவண்ணன் சார்பாக ரூபாய் 501. இப்போ வீடு இல்லாதவளுக்கு என்னோட இடத்துல ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சிமுண்டு முறைன்னு அண்ணன் சொன்னார். ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், திண்டுக்கல் ஜிவி செங்குட்டவன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சம் மொழி பேசுகிற அஞ்சுதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு, ஒவ்வொரு குரல் வளம் உண்டு, ஒவ்வொரு பேச்சாற்றல் உண்டு, உடல் பாவனை உண்டு. ஆனால் வந்திருக்க வள்ளிக்கு அத்தனை திறமை உண்டு. பாசத்துக்குரிய அருமை சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த PRC பானுப்பிரியா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புதுப்பட்டி என்னடா ஓடுருக்கு? மத்தூரா துணக்கால யார் ஓடுவா? மாத்தூர் பிரஸ்டம். இது அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டு இதை சோதனை பண்ணி கொண்டு வா. புதுப்பட்டிக்கே அம்பாள் கணபதி இதில் இல்லையே. மாத்தூர் சொல்லுங்க சொல்லுங்க. மாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா சார்பாக அம்பளிப்பு வழங்கிய ஐயா, இதை நீங்களே பாருங்கய்யா. மெடிக்கலில் விக்ஸாக்சன் பைகன்றுக்கு எழுதுன மாதிரி எழுதியிருக்கு. நன்றி. அம்பளிப்பளித்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி. நாதகான பேரரசு, புராண செம்மல், இதிகாச சுடர், பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது குருந்தூர் KN ரவி பிரசாத் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டி இசை அமுது. நான் எத்தனையோ ஆறுமுனிய சக்கரவர்த்தியை உள்ள பவுடர் மேக்கப் போடும்போது ரசிப்பேன். அதிலே நான் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன்னா என் மச்சான் மருங்காவூரி மண்ணுக்கு சொந்தக்காரர் J மணிகண்ட பிரபு அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தின்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேறு போகுமே,
சாமி. நன்றி நன்றி. பொய்யாத நல்லூர் எம்ஆர் மோகன் அவர் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கியிருக்கிறார். அந்த நல்ல இதயத்துக்கு பாதம் தொட்டு பொய்யாத நல்லூர் எம்ஆர் மோகன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா புகழை பாடியதற்காக அன்பு வத்தான் ஜே மணிகண்ட பிரபு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். நன்றி. கேப்டன் இருக்க வரைக்கும் அவர் அருமை தெரியலை, அவரால் பேச முடியல. நம்ம தமிழ்நாட்டு ஆளு கூட சொன்னையே தண்ணியை போட்டு தான் பேசுகிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு நல்ல மனிதரை இந்த நாடு மட்டும் கிடையாது நம்ம இழந்து விட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நல்லவன் அதிக நாள் வாழ மாட்டேன், உண்மைதான். அது எப்போ தெரியுமுன்னா நல்லவன் கெட்டவன்னா செத்தவன்னு தெரிஞ்சு போகும். ஒரு ஆளை செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஊர் ஊரம் பேசும், கழிவன் போன தீபாவளிக்கே சாக வேண்டிய வேண்டாம். வெடி வச்சா எப்படியோ கவட்டுக்குள்ளேருந்து திரி இங்கிட்டு வந்துருச்சு. மாப்பிள்ள நல்லவன் செத்து போனா இதில் தான் சொர்க்கமா நரகமான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லவன் செத்து போனால் எல்லாரும் சொல்லுவான் இன்னொரு 10 வருஷத்துக்கு இருந்தால் அந்த ஊரை நல்ல ஜெலிப்பாக ஆக்கியிருப்பேன். போய் சேர்ந்துட்டு அந்த தெய்வத்துக்கு கண்டு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு அழுவான். நல்லவன் கட்டவன் அப்போதான் தெரியும். ஐயா நீ என்னதான் நல்லா பழகு, நல்லா அவனுக்கு டெய்லி ஒரு புல்லை வாங்கி கொடு, சிக்கன் பிரியாணியை போடு, அவனுக்கு சரிசமமாக இருந்தால் உன்னை விட்டுருவேன். அவனோட ஒரு 2 லட்சம் கூட நீ சொத்து வச்சுருந்தேன்னா உன் பைக்கில் ஒரு எலும்புச்சம்பளம், உன் ஜட்டிக்குள்ள இப்படி தகடு, நீ குடிக்கிற தண்ணியில் விபூதியை போட்டு விட்டுருவேன். இந்த வார உனக்கு இப்போ அதை செய்ய போகிறேன், எனக்கு எதிரியே நீதான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி என்னப்பு ஒரு ஐம் சொல்லிட்டு போ. ஏனாதி ஆலம்பச்சேரி காடா மீனவ தலைவர் யாரு? சிதம்பரம். நீ என்ன பண்றிய? அவருக்கு என்ன பண்ற? அவர்கிட்ட சரி சரி இல்லை ஒரு வேலை கலை பாருன்னு நினச்சி வந்துட்டியா? வெளிச்சமா இருக்கே, தலை 11 மணிக்கு திறக்கிறப்பா. எனக்கு 100 ரூபாய் கொடுத்து ஜெய்வன் வச்சுவிட்டேன். நன்றி நன்றி நன்றி. இன்னுமே வரும்போது தண்ணி இல்லாமல் வா. வெறுஞ்சரக்கு அடிக்காத நாளைக்கு கூர்ண மருந்த 2 கலந்து அதை அடைச்சிட்டு தலை வெட்டி வெட்டி நில்லு. அது தமிழ்நாட்டை என்ன சொன்னாலும் நிறுத்த முடியாது, அரசாங்கம் விற்கத்தான் செய்யும், அது தவறே கிடையாது. ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க எல்லாரும், ஒரு அளவு வந்தவொடனே போதும்னு சொல்லிட்டு இலையை மடக்கிட்டு வர்றீங்கல்ல, அதே மாதிரி சரக்கு என்பது அடிக்க அடிக்க உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் வெந்து விடுமையா. இன்னைக்கு பெரிய பெரிய பெரியாஸ்பத்திரிலையும் மதுரை மீனாட்சிபத்திரிலாம் அதிகமாக நோயாளியை என்ன சேர்றாங்கன்னா அந்த குடியினால தான் சேர்றாங்க. நீங்கள் எத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் வாழணும். நான் இதை சொல்லும் போது கட்டிங்க போட்டு வந்த ஆளுக்கு பூரா எரிச்ச மசராக இருக்குமே. தண்ணி அடிச்சு வந்து இந்த மயிர் பப்புன்னு எதுக்குடா இதை பேசுகிறேன், கலை இறங்கி போச்சாடா, இந்நேரம் எங்கன்னு ஓட்டுறாங்க, டே எங்கன்னு ஓட்டுறாங்களாடா அதை கேட்பியே. ஆனால் தண்ணியை கூட அடிச்சு விட்டு கொஞ்சம் நேரத்தில் மூத்திரம் பேஞ்சா இறங்கிறோம். இந்த கணேஷ் போயில ஆட்டா அந்த கணேஷ் போயில ஓடியாமல் பாரு, இந்த பாரு எப்படி கொட்டையை சொல்லிடுற, நல்ல கொட்டை. இதெல்லாம் பார்த்துட்டு போப்பு போ போய் 5ஆம் நம்பர் ரூமில் படு, நரசு இருக்காங்க, நரஸ் அந்த 7.5 இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. 7.5 ஆளை கொள்றதாடா சாரி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடைகடி குமரன் அன்பு தம்பி, ஒரு இளைஞர் இந்த நாடகத்தில் சாதிக்க முடியும் என்பதை முதல்ல பெட்டியில் சாதித்தார் எங்கள் மச்சான் மணிகண்ட பிரபு. மிருகத்திலையும் என் தம்பி சாதிப்பேன், திறமையானவன். இங்கே வந்திருக்க மிருதங்க சக்கரவர்த்தி ஆவுடையார் கோயில் மண்ணுக்கு சொந்தக்காரன். என் அன்பு தம்பி கே முத்துராஸ் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
சொன்னடி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி தருமைக்காரன் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தாரு தம்பி நானே அசந்து போனேன்டா. சூப்பர்ரா. என்னமோ ஒரு குச்சியை கோர்த்து வச்சிருக்கா, தூண்டி முள்ளு போடுற மாதிரி. என்னடா ஆடி பிரிச்சுட்டான்டா. சூப்பர்ரா. ஐயா உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். கேரளாவிலேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி ஒரு 35 பேர் வருவாங்க கேரளாவிலேருந்து. ஒத்த பக்கத்து மசுரை சிரைச்சிருப்பேன், ஒத்த பக்கத்து பேனா இருக்கும். பொம்பளை ஊரை வெள்ளை சேலை கட்டிக்கிட்டே வரும். அதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறத விட இவன் ஒரு ஆள் போதுமையா, சாமி ஆட்டத்துக்கு ஒரு ஆளாக இறக்கி அந்த ஆளை விதி போட்டு தண்ணிக்குள்ள முக்கி கொண்டு போயிடுவேன். அடிவாரா மரியே இறக்கிட்டான்ல. போதும்டா, ஒரு பேச்சுக்கு சொன்னால் எல்லாத்தையும் பண்ணுறேன். இறக்கிட்டான். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் மாப்பிள்ளை சூர்யா வந்து மறைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து யூடியூப்பில் ஃபுல்லாக பேத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். இவரை சருகு வளையபட்டி மேலூர் சருகு வளையபட்டியை சேர்ந்த ஏஎஸ் சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
பொழைச்சிக்கிறாங்க எங்கனையாவது அடிச்சு. ஆனால் மாப்பிள்ளை சூர்யா ஒரு திறமையான ஆல்ரவுண்ட். அவர் இந்த நாடக உலகம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு ரவுண்டு தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மாப்பிள்ளை, நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு மாப்பிள்ளை தான் வேணும், இந்த நாடக உலகத்தில் ஒரு ரவுண்டு தான் எல்லாத்துக்கும் பேர் வரும், நல்லா சேர்த்து வையான்னு சொன்னேன். இப்போ புதுக்கோட்டையில் ஒரு ஒம்பளையும் கரூரில் ஒரு ஒம்பளையும் சேர்த்து வச்சுருக்கேன். என்ன மாப்பிள்ள, நான் காசை சேர்த்து வைக்க சொன்னா அவன் காசவே சேர்த்து வச்சிருக்கானே. காலத்துக்கு சிறந்த முறைகளை தாளத்தை இசைச்சாலும் ஆலாத்தூர் இளைஞர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஆலாத்தூர் இளைஞர் சார்பாக ரூபாய் 301 நன்கொடை வழங்கிய ஆலாத்தூர் இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இங்கே தாளத்தை செய்யக்கூடிய அன்பு உள்ளம், அந்த பேர் மட்டும் நம்ம ஊர்ல யாருக்குமே இருக்காது. ஏன்? சரியான பேர் இந்த தாளக்காரன். அப்படி என்ன பேர் அது? நீலகண்டன். நீல நீலகண்டன் தாளத்தை இசைப்பார்கள். அடே விடுற, அந்த ஆளு வாங்குற 1500 சம்பளத்துக்கு இத்தனை ஒத்து தேவையா? நீலகண்டனை பத்தி மச்சான் உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாதே. தீபாவளி விடிஞ்சா தீபாவளின்னு 12 மணிக்கெல்லாம் தூங்காம சரி தாளம் போடுற நீலகண்டன் தான். தலையில எண்ணெயை தேய்ச்சி விட்டு நம்ம திருமையன் டோல்கட்டு இருக்குவாரு. ஆமா, அங்க எண்ணெயை தேய்ச்சி விட்டு அந்த எக்ஸல்ல எண்ணெய் காயட்டும்னு காத்தாட வந்தவன். சரி. அப்போ எண்ணெயை தேய்ச்சி விட்டு ஒரு ஆப்பை சாப்பிட்டுருப்பான் போல. எங்க அண்ணன் தான். அண்ணனா? அப்போ பைபாஸில் ஒரு காளை மாடு பசுமாட்டு மேலே தவி இருந்திருக்கு. அது சரி. இவனுக்கு எண்ணெய் தேய்ச்சதுக்கும் அடித்த போதைக்கும் டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. என்ன அதுக்குள்ள நமக்கு டோல்கட்டு போட்டாங்க. திருப்பி மாடு காளை மாடு அசந்து இறங்கிருக்கு. சரி. அப்பாடா டோல்கட்டை கம்பியை தூக்கிட்டாங்கன்னு ஊட போயிருக்கேன். மாடு மடக்குன்னு தவிவே மேலே தவி. இது இப்போ பாரு, முண்டைக்கு லெஃப்ட் சைடு ஊரம் அரைச்சு கிடக்கும். இல்லைன்னு சொல்லு. ஏய் வந்துரு ஒழுங்கா. கலை பசு மாடும் காளை மாட்டையும் டோல்கட்டு நினச்ச ஒரே ஆள் நீ தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. எதில் விட்டேன்? என்னடா தவளையை தின்ற மாதிரி கத்துறேன். சிறந்த சீன் அமைப்பு RSP சீன் கம்பெனி திருப்புணவாசல். சாப்பாடு ஏற்பாடு அண்ணே, அது என்ன ஹோட்டலு? பாண்டியன் மிஸ். அந்த அண்ணன் பேரு பாண்டியன், காளீஸ்வரி ஹோட்டல். ஹோட்டல் உரிமையாளர் எங்க அண்ணே பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம். ஆடல் அரசி யார் பாது? அடுத்தையும் முண்டாட்டி தான். அது சரி. வாங்க போ. பத்தியா வரையலாம் பஸ், அதுக்கு தான் சொன்னேன். அந்த டவுன் பஸ்ஸில் யாராவது என்ன உட்காருங்க போ. உட்காருங்க போ. உட்காருங்க. உட்கார சொன்னாலும் ஏப்பா சிரிக்கிறீ எல்லாரும். அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகா. யார் மாப்பிள்ள? பொய்யாத நல்லு கிராமத்தாருக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி சொல்றேன். இப்போ நான் நாடக உலகத்துக்கு வந்து 19 வருஷம் ஆச்சு. இதில் கான்ட்ராக்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எம்கேஆர் யாரை போட்டாலும் ஒரு வழி ஆக்கிறியான்ட்டு இன்னைக்கு வந்த பிள்ளைதான் கொஞ்சம் வச்சு பிள்ளை. ஆளு பார்த்தா நமிதா மாதிரி இருக்கா. ஒவ்வொரு சிமுண்டு மூடையும் 70 கிலோ 80 கிலோ இந்த தண்டி. ஆனால் அவன் மேலே உருண்டோம்னா நம்ம குற்றாலமே போக தேவையில்லை, இவளே மஜாஜ் பண்ணிடுவான். அப்படி பொம்பளை இப்படி போடணும். அது காரணம் எங்கள் அண்ணன் கான்ட்ராக்டுக்காரு RK வேலாயுத அண்ணன். அப்படி ஒரு நல்ல மனுஷன். சில கான்ட்ராக்டுக்காரங்க அன்னைக்கெல்லாம் 4 உள்ள வத்த தாயை தூக்கி போட்டாங்க. ஐயா, அது உள்ள பிள்ளைய தொட்டியை கட்டி போட்டு இங்கே வந்து லாலா லோலான்னு ஆடிச்சு. நானும் மருதமணிதான். மருதமணியை நான் சிப்பிப்பாற நாய் மாதிரி அந்த பிள்ளைகிட்ட காட்டியே விளையாட்டேன். ஆனால் அருமையான பிள்ளை, சூப்பர் பிள்ளை. ஆனால் என்ன பண்ணுறது, 5:30க்கு மேலே புரிச்சையும் கூட்டி போயிடுவேன். அன்பு சகோதரி, புதுக்கோட்டையை சேர்ந்த ராணி சிறி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ஆடி மாச காத்தடிக்க வாடி பொண்ணு சேத்தனைக்க மானே மா கோயில. ஆடி மாச காத்தடிக்க வாடி பொண்ணு சேத்தனை மானே மா கோயில. அடி நானே ஆ கோயில. அட கஞ்ச மாடு ஏ கம்புலதா, ஏ கஞ்ச மாடு ஏ கம்புலதா இடிக்கிற ஆடி மாச காத்தடி அடி பொண்ணு சேத்தனை நானே மா கோயில. அடி நானே ஆ கோயில.
தெளிவாக இங்கே ஒளி ஒளி. ஒரு சில மைசெட்லாம் பார்த்தா 100 தடவை சொல்லுவேன். இந்த வாலியும் போய் அதை ஏற்று இதை ஏற்றுனா அவன் ஏற்றிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் உண்மையிலேயே ஜெய்சக்தி மைசெட்டு நான் ரொம்ப மனதார சொல்கிறேன். உன்ட்ட காசை நான் எதிர்பார்க்கல ப்ரோ. திருப்புணவாசல் ஜெய்சக்தி ஆடியோஸ் திறமையான அற்புதமான ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம். வாழ்த்துக்கள் என் தங்கங்களே.